அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடலிருந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லோரும் என்ன பண்ணீங்க? எல்லோரும் முதல்ல சாப்பிட்டீங்களா? ஓகே, முதல்ல சாப்பிட்ருங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவில் நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இலக்கணத்தில் ஒரு வகையான யாப்பிலக்கணம் அப்படிங்கிறத தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இது சொல்லப்போனால் 9th ஸ்டாண்டர்டில் இயல் 8ல் இருக்கிற ஒரு அணிவகை. கரெக்டுங்களா? சரி, ஓகே. இந்த இலக்கணத்திலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின் கேட்டே தான் இருக்காங்க. என்னது? இந்த நேர், தேமா, புளிமா, காய் வகை, கனி வகை, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்ட்டு நிறைய பார்ட் ஆஃப் பாக்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் எந்த பாக்ஸை கவர் பண்ணால் மீதி எல்லா பாக்ஸும் ஈஸியாக இருக்கும், எதை கொஞ்சம் ஷார்ட்கட்டாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ யாப்பிலக்கணம் அப்படின்னா முதல்ல யாப்பிலக்கணம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்போ கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் தான் யாப்பிலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணுற பாக்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கையில் முதல்ல ஒரு பேனா ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க. இந்த இப்போ அண்டர்லைன் பண்ணுற சொல்கிற எல்லாமே ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். வேற இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்படி கேட்பாங்க? கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் டேஸ் இலக்கணம் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் யாப்பிலக்கணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா இது பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஒவ்வொரு இதுக்கும் அதனுடைய வகைகள் இருக்கும். அப்போ யாப்பிலக்கணத்தோட வகைகள் அப்படின்னா மொத்தம் 6. சரி, அந்த 6 என்ன அப்படின்னு கேட்டால் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்ட்டு. இதை நீங்கள் எப்பயுமே ஆல்ஃபபெட்டிக்கல், அதாவது வரிசையாக தான் நீங்கள் படிக்கணும். எழுத்துக்கு அப்புறம் தான் அசை, அசைக்கு அப்புறம் தான் சீர், சீருக்கு அப்புறம் தான் தலை, தலைக்கு அப்புறம் தான் அடி, அப்புறம் தான் தொடை அப்படின்ட்டு. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இதிலருந்தே உங்களுக்கு சில கொஸ்டினோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ அசை அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் அந்த எழுத்தோட லிங்க் வரும். அது போக போக சொல்கிறேன். இப்போ சீர்னு ஒரு லைன் கேட்குறாங்கன்னா அதில் அசையோட லிங்க் கொஞ்சம் கவர் ஆகும். அந்த மாதிரி தான் தலைக்கும் அடிக்கும் அதனுடைய முன்னாடி இருக்கிற அந்த உறுப்புகளோட லிங்க் கவர் ஆகும். அது பாருங்கள், சொல்கிறேன் பாருங்கள். சரி, ரைட்டு. இப்போ யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னு நாம் பார்த்தோம்? 6ன்னு பார்த்துட்டோம். சரி, ரைட்டு. மொதல் உறுப்பு என்ன? எழுத்து. சரி, இந்த எழுத்தை பற்றி பார்ப்போம். எழுத்து யாப்பிலக்கண அடிப்படையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3. என்னென்ன? குறியில் எழுத்து. குறியில் எழுத்துங்கிறது எது? இந்த குறுகி, அதான் பா, கு, அந்த மாதிரி குறுகி இருக்கிற எழுத்து தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நெடில் எழுத்துங்கிறது நெட் எழுத்துக்கள், அதாவது பா, கா அப்படிங்கிற மாதிரி. ஒற்று எழுத்து அப்படின்னா மெய் எழுத்துன்னு அர்த்தம். குறியில் எழுத்தும் பார்த்துட்டோம், நெடில் எழுத்தும் பார்த்துட்டோம். மீதி என்ன இருக்கும்? மெய் எழுத்து தான் இருக்கும். மெய் எழுத்துனா ஒரு உதாரணத்துக்கு இல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பால் அப்படிங்கிற மாதிரி இல்லு. அப்போ இதை தான் ஒற்று எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் அப்போ எழுத்து குறில், நெடில், ஒற்று அப்படின்ட்டு 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போ மொதல் உறுப்பை பார்த்துட்டோம். அடுத்தது 2வது உறுப்பை பார்க்குறோம், அசை. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா லிங்க் வரும் அப்படின்ட்டு. இதை பாருங்கள். அசை அப்படின்னா என்ன அப்படின்னா எழுத்துக்களால் ஆனது தான் அசை. அசைனா எழுத்துக்களால் ஆனது தான் அசை. அப்போ அசை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எழுத்தோ இல்லைன்னா 2 எழுத்தோ அப்படிங்கிறது நிற்கிறது தான் அசை அப்படிம்பாங்க. சரி, இது ஒரு 2 வகைப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. என்னது? அசைனா நேரசை, நிறையசை. நேரசை, நிறையசை அப்படின்ட்டு 2 வகை. சரிங்களா? யாப்பின் உறுப்புகள் மொத்தம் 6. அந்த 6க்குமே ஒவ்வொரு வகைக்கும் நிறைய வகை இருக்கும். அதுக்கு பட்டப்பேர் இருக்கும். அந்த பட்டப்பேருக்கு உண்டான நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா பேர் இருக்கும். அது போக போக நம்ம ஒன்றா பார்ப்போம். சரிங்களா? இப்போ 2 பார்த்துட்டோமா? எழுத்து பார்த்துட்டோம், அசை பார்த்துட்டோமா? அசையோட வகையை இப்போ நாம் பார்ப்போம். என்ன அப்படின்னா நேரசை. நேரசைனா என்ன? நேரசைனா இந்த புக்கில் இருக்கிறதே தான் பாருங்கள். அதாவது ஒரு குறில் தனித்தோ இல்லை குறிலோட ஒற்று, நெடில் தனித்தோ இல்லை நெடிலோட ஒற்று, மெய்யெழுத்து. புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? நேரசை அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு. நிறையசைனா 2 குறில் வரணும். அதாவது இங்கே ஒரு குறில், இங்கே ஒரு குறில், 2 குறில் ஒட்டுக்காக வரணும்.
அப்படி இல்லைன்னா 2 குறிலோட ஒரு மெய் எழுத்து வரணும். குறில் நெடிலும் வரணும், குறில் நெடிலோட மெய் எழுத்து வரணும். இதைத்தான் நிறையசை அப்படிம்பாங்க. சரி, இது புக்கில் இருக்கும்போது அப்படியே நமக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு நான் எப்படி வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், நேரசை அப்படிங்கிறதுக்கு எதுக்கு நான் இந்த இமேஜை கொண்டு வந்திருக்கேன்னா, குறியில் வந்து குள்ளையானவங்களுக்கு குறில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான், சரியா? அதாவது குறில் தனித்தோ, குட்டையானவன் தனித்தோ, இல்லை குறிலோட இந்த இமேஜ் எதுக்கு லேடிஸ் போட்டு வச்சுருக்கீங்க ஒரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பொட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டுன்னா என்ன? மெய் எழுத்து அப்படிங்கிறத நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்ப்போமா? ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், குறில் தனித்தோ இல்லை குறிலோட ஒற்று வந்தாலோ நேரசை, இல்லை நெடில், நெட்டையக்கு நெடில்னு வச்சுக்கிட்டேன், சரிங்களா? நெடில் தனித்தோ இல்லை நெட்டையோட ஒற்று சேர்ந்து வந்தாலோ அது நேரசை. புரியுதுங்களா? ஒன்று தனியாக வருவானுங்க, யார்? குறிலும் சரி நெடிலும் சரி. இல்லைன்னா குறில் ஒரு ஒற்றோடு வருவாங்க, இல்லைன்னா நெடில் ஒரு ஒற்றோடு வருவாங்க. இதுதான் நேரசை. புரியுதுங்களா? ஓகே, இப்போ நேரசை கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்தது நிறையசை அப்படின்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த குள்ளையாக இருக்கிறவங்க சொல்லப்போனால் 2 குறில் எப்படி சொல்லலாம்? கா டான்னு வச்சுக்கோங்களேன். இது குறியில் எழுத்து, இது குறியில் எழுத்து. அதாவது 2 குறில் வருவானுங்க. அப்படி இல்லைன்னா இந்த 2 குறிலோட ஒரு ஒற்று வரும். புரியுதுங்களா? 2 குறிலோட ஒரு ஒற்று வரும். சரி, ரைட்டு. அப்படி இல்லைன்னா ஒரு குறிலும் வருவான், ஒரு நெடிலும் வருவான். அவனுங்களோட சேர்ந்து ஒற்று வந்தாலுமே இது எல்லாமே நிறையசை. உங்களுக்கு புரியுதுங்களா? குள்ளையாக இருக்கிறவன் குறில், நெட்டையாக இருக்கிறவன் நெடில், இந்த பொட்டு வச்ச பொண்ணு வந்து ஒற்று. இதுதான் நான் கொண்டு வந்த இமேஜினேஷன், ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்கோசரம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ எழுத்தை பார்த்துட்டோம், அசையை பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? எழுத்தானது 3 வகைப்படும் பார்த்துட்டோம். என்ன? குறில், நெடில், ஒற்று. அசைங்கிறது 2 வகை, நேரசை, நிறையசை. அதே வந்து அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3வது என்ன இருக்குது? சீர். ஓகே, இந்த யாப்பின் உறுப்புகளில் மொதல் 2 கடைசி 2 ஈஸி தான். ஆனால் இந்த இடையில 2 இருக்குது பாருங்கள், இந்த சீரும் தலையும், அதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை எப்படி ஈஸியாக கொண்டு வர்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? சீருனா என்ன அப்படின்னா, 1 அல்லது 1க்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, அந்த லைன் பிரகாரம் படிச்சிங்கன்னா எழுத்து, அசை, சீர். இப்போ சீரை பற்றி கேள்வி கேட்கும்போது எது லிங்க் ஆகுது? அசை லிங்க் ஆகுதா? அசையை பற்றி கேள்வி கேட்கும்போது எழுத்து லிங்க் ஆகுதா? அடுத்தது எழுத்து, அசை, சீர், தலை வரும்போது சீர் லிங்க் ஆகும். அதுக்கு தான் வந்து வரிசையாக படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. சரி, ரைட். இப்போ சீர் அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பாருங்கள். 1 அல்லது 1க்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கையை டேஸ் ஆகும் அப்படிம்பாங்க. அப்போ என்ன சொல்லணும்? சீருன்றோம். ஓகே, இதுதான் பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக அமையும். பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக அமைவது எது அப்படின்னு கேட்டாலும் சீருன்னு சொல்லிடணும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இந்த சீருக்கு எத்தனை பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்போனால் எத்தனை வகைகள்? அவங்களுக்கு 4 வகை இருக்குது. சீருக்கும் 4 வகை இருக்குது. அது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி? ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை. சரி, ரைட்டு. இந்த ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசைன்ட்டு சீருக்கு வகை தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு அசைக்கும் உண்டான டீட்டெயிலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, ரைட். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நேர், இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்ப்போம். ஓரசை சீருக்கு உண்டான அசை என்ன, வாய்ப்பாடு என்ன, இதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நேர் அப்படின்னா நாள், இதோட ஒரு பூ சேர்த்திட்டிங்கன்னா காசு. நேர்மையாக 4க்கு 4 உழைச்சிங்கன்னா காசோட அருமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்மையாக 4க்கு 4 உழைச்சிங்கன்னா காசோட அருமை. ஒன்றும் இல்லை, நேர் வந்தால் நாள், ஓகேங்களா? அதோட ஒரு பூ சேர்த்துனீங்கன்னா நேர்பூ அப்படின்னா காசு. இப்படி மனப்பாடம் பண்ணிங்க, இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
சரி ரைட்டு. அப்போ நிறை அப்படின்னா மலர். இது நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு பூவோ மலரோ எதா வேணாலும் சரி, அது மனசு நிறைஞ்சிருந்தால் தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசு நிறைஞ்சிருந்தால் தான் பிறக்கும். அப்போ நிறைனா மலர், அதோட ஒரு பூ சேர்த்திட்டோம்னா பிறப்பு. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக ஆணி அடித்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நேர்நாள் நிறைமலர், நேர்பு காசு நிறைவு பிறப்பு, இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட்டுங்களா? சரி ரைட். அடுத்தது ஓரசைக்கு அப்புறம் என்ன ரெண்டாவது அசை என்ன? ஈரசை சீர். ஈரசை சீர் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோ பக்கத்தில் யார் இருந்தாலும் சரி, இந்த வாய்ப்பாடை நீங்கள் நேர் நீ கேளு, அவங்க வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. யாரோ ஒருத்தர் கேட்க சொல்லுங்கள், நேர் அப்படின்னா என்னன்னு கேட்க சொல்லுங்கள். தேமா புளிமா கரிவிலம் கூவிலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா, நேர்னா தேமா, நேர்னா புளிமா. ஓகேங்களா? நிறை கருவிலம். இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, நிறை மாத கர்ப்பிணி நிறையா தண்ணி குடித்தாதான் கருவில் இருக்கும் இளம் குழந்தை நல்லா வளரும். அவ்வளோதான். புரியுதுங்களா? நிறை மாத கர்ப்பிணி நிறையா தண்ணி குடித்தாதான் கருவில் இருக்கும் இளம் குழந்தை நல்லா வளருங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? ஒன்று ஆணி அடித்த மாதிரி இதை மனப்பாடம் பண்ணுறீங்களோ, இல்லை படிக்கிறீங்களோ, இல்லை தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களோ, ஆணி எடுத்தாலும் அந்த வடு இருக்கிற மாதிரி நல்லா இந்த பாக்ஸு தான் மெயின். ஏன்னு கேட்டால் இந்த பாக்ஸை தழுவி தான் மூவசை சீரும் வரும், நாலசை சீரும் வரும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு எப்படி தெரியணும்? நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கருவிலம், நிறை கூவிலம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரி ரைட்டு. நேர் தேமா இது எல்லாமே தெரியுதுங்க. இது என்ன சார் மாச்சீர் விளச்சீர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நேர் தேமா, நிறை புளிமா, மாமா வந்தால் மாச்சீர். அதே ஃபினிஷிங் ஸ்டேஜு விலம்னு வந்தால் விளச்சீர். புரியுதுங்களா? அப்போ மாச்சீருக்கு உண்டான அசை வாய்ப்பாடு என்னன்னு கேட்டால் தேமா புளிமாங்கிற அசையை நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களா? மாச்சீர்னா மாமான்னு முடியணும், தேமா புளிமா. விளச்சீர்னா விலன்னு முடியணும், கருவிலம் கூவிலம். கருவிலத்துக்கு உண்டான ஷார்ட்கட்டு நிறை மாத பெண் நிறையா தண்ணி குடித்தா கருவில் இருக்கும் இளம் குழந்தை நல்லா வளரும். அவ்வளோதான். அப்போ நீங்கள் எந்த இடத்துலையும் நிறைன்னு வந்தால் கருவிலம் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி ரைட்டு. அடுத்தது இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஈரசை சீர் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஈரசை சீருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம். இந்த ஈரசை சீருக்கு ஒரு பட்டப்பேர் என்ன அப்படின்னா, அவனுக்கு இன்னொரு பேர் என்ன? இயற்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேர் என்ன? ஆசிரிய உரிச்சீர். அப்போ ஈரசைக்கு உண்டான வேறு பெயர்கள் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர். இது ஈரசைக்கு உண்டான பட்டப்பேர். இதே மூவசைக்கு ஒரு பேர் இருக்குது, அது போக பார்ப்போம். சரிங்களா? சரி ரைட்டு. நான் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பாக்ஸை இப்போ நீங்கள் ஒரு பேப்பரில் பேனாவில் டக்குன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? டைம் இருந்தால் எழுதிக்கோங்க, இல்லைன்னா நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு அது புரியும். நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கரிவிலம், நிறை கூவிலம்னு எழுதிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க? இங்கே நேர் போடுறீங்க. நான் சொல்கிறது இங்கே வரும். எப்படி வருதுன்னு பாருங்கள். மூவசைச்சீர் நேர் நிறைன்னு எழுதிட்டிங்களா? அது எல்லாமே தேமா புளிமா கருவிலம் கூவிலம்னு தெரிஞ்சு போச்சா? சரி ரைட். காய்ச்சீர் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நேராக தான் போடணும். எல்லாம் நேர் அப்படின்னு போட்டிங்கன்னா அதோட காயை சேர்த்துறீங்க. அவ்வளோதான். காயை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நேராக வந்தால் காய், நிறைஞ்சு வந்தால் கனி. வேலை முடிஞ்சது. நேராக வந்தால் காய், நிறைஞ்சு வந்தால் கனி. அப்போ நேர் தேமா இது எல்லாமே ஈரசைச்சீர் வாய்ப்பாடு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா, நேர் வந்தால் காய், நிறைஞ்சு வந்தால் கனி. இதுதான் மூவசைச்சீர்னு சொல்லுவாங்க. காய் வந்தால் காய்ச்சீர், கனி வந்தால் கனிச்சீர். உங்களுக்கு புரியுதுங்களா? தெரியுதுங்களா? ஓகே. சரி ரைட். இந்த காய்ச்சீருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குது. ஈரசைச்சீருக்கு எப்படி இயற்சீரோ ஆசிரிய உரிச்சீரோ அதேமாரி காய்ச்சீருக்கு மட்டும் வெண்சீர்கள் அப்படின்ட்டு ஒரு பட்டப்பேர் இருக்குது. சரிங்களா? இதுதான் ஓரசை, ஈரசை, மூவசை. இப்போ சிம்பிளாக நம்ம பார்த்துட்டோமா?
இது வந்து நீங்கள் இப்போ நான் சொல்கிறதுனாலையோ கேட்குறதுனாலையோ டக்குன்னு விளங்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒன்று ஈரசை ஓரசை மூவசையை மட்டும் பார்ட் ஆஃப் அசையை மட்டும் எழுதிட்டு வாய்ப்பாடை டேஷ் விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுதி பார்க்கணும். இல்லை யாரையோ ஒருத்தரை கேட்டு அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அவங்க கேட்குறவங்க வரிசையாக கேட்கக்கூடாது, மாற்றி கேட்கணும். அப்படிங்கிற ஒரு செட்டில் ஆஃப் ஃப்ரெண்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது ஒரு நிமிஷம், இதை நான் அழிச்சிக்கிறேன். இப்போ காய்ச்சீர் பார்த்துட்டோம், கனிச்சீர் பார்த்துட்டோம். சரி, 3 சீர் பார்த்துட்டோம். 4 சீர் அப்படின்னா அதுக்கு புக்கில் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. 4 சீர்னால் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் நேரு வரலாம், நிறையும் வரலாம். அதை தான் 4 சீர் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? 3 அப்புறம் நேரு வரலாம். இங்கே பாருங்கள், 3 சீர்களை எடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேர்கின்ற போது அது 4 சீர். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 3 அசையை நம்ம பார்த்துட்டோமா? ஒரு பேரையோ ஒரு வாய்ப்பாடையோ இல்லை ஒரு திருக்குறளையோ ஏதோ ஒன்றை கொடுத்துட்டு அதை பிரிக்கிற ரகம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி பிரிக்கிறதுன்னு முதல்ல நாம் பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி பாலை நிறைய வகையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. களிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா அப்படின்ட்டு. இந்த பகுதியும் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும். இயற்சீர்னா என்ன? ஆசிரிய உரிச்சீர் இல்லைன்னா ஈரசை சீர். கரெக்டுங்களா? அதாவது இயற்சீர்னா ஈரசை சீர், இன்னொன்று என்ன சொல்லுவோம்? ஆசிரிய உரிச்சீர். கொஞ்சம் இடம் பத்தல, கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது வெண்பாவில் என்ன சொல்கிறாங்க? இயற்சீரும் அப்படின்னாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது மீதி 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ஆசிரிய உரிச்சீர், கரெக்டுங்களா? இன்னொன்று இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர், இன்னொரு பேர் என்ன டக்குன்னு நான் மறந்து போயிட்டேன். அது நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈரசைச்சீர். அதாவது ஈரசைச்சீரும் ஆசிரிய உரிச்சீரும் இயற்சீரும் ஒன்று தான். புரியுதுங்களா? வெண்சீர்னா என்ன? அதாவது மூவசைச்சீரில் காய்ச்சீர், இதுதான் மட்டும் வரும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ கொஸ்டினில் வந்து வெண்பாவில் டேஷ் சீரும் மட்டுமே வரும் அப்படின்னா இயற்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இடத்துல இயற்சீருக்கு பதிலாக ஆசிரிய உரிச்சீர்னு கொடுத்துருந்தா அதுவும் கரெக்டு தான். அதுக்கு பதிலாக ஈரசைச்சீர்னு கொடுத்துருந்தா அதுவும் கரெக்டு தான். புரியுதுங்களா? வெண்சீர் இடத்துல காய்ச்சீர்னு கொடுத்துருந்தா அதுவும் கரெக்டு தான். குழப்பிக்க வேணாம். பட்டப்பேரை கூட சில டைமில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது பட்டப்பேருங்கிறது வந்து வேறு பேர்கள். புரியுதுங்களா? சரி, ரைட்டு. அடுத்து தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பார்ட்டும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நாம் சாப்டருக்கு வருவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு திருக்குறளையோ ஒரு பேரோ எதுனாலும் சரி, A to Z இனி உங்களுக்கு பிரிக்க தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி நான் கொடுக்குறேன். முதல்ல ஒரு சொல்லையோ ஒரு எழுத்தையோ எப்படி பிரிக்கிறது அசையோட அப்படின்னு முதல்ல நம்ம பார்ப்போம். இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது எப்படி அப்படின்னா, நேரசை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நிறையசை அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரி, ரைட்டு. எப்படி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு நிமிஷம் பால், பழம், தட்டு அப்படி ஒன்று இருக்குது. 2வது ஆப்ஷன் வந்து பாலும் பழமும் மட்டும் இருக்குது. 3வது ஆப்ஷன் வந்து பழம் மட்டும் இருக்குது. சரிங்களா? இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ இதுக்கு எதுக்கு ப்ரியாரிட்டி நம்ம கொடுப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு, கரெக்டுங்களா? பாலும் சரி பழமும் சரி தட்டு இருந்தால் தான் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். தட்டு இல்லாத பட்சத்தில் பாலும் பழமும் வைக்கிறோம், பால் இல்லாத பட்சத்தில் தான் பழம் வைக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு சொல்லோ ஒரு பேரோ எதுனாலும் சரி அதில் ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இரு குறில் நெடில் ஒற்று. அது நான் வந்து அந்த பிரிக்கும் போது உங்களுக்கு புரியும். இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்டு இந்த இரு குறில் நெடில் இவங்க தான் செகண்ட் ப்ரியாரிட்டி.
மூணாவது ப்ரியாரிட்டி இவங்க. புரியுதுங்களா? அது எப்படி அப்படின்ட்டு இப்போ நாம் பார்ப்போம். ஒரே நிமிஷம். எங்கடா அந்த பாக்ஸு? இப்போ பாருங்கள், பிறர் நாண, இந்த இடத்துல எழுதுகிறேன், பிறர் நாணத். ஓகேங்களா? இப்போ நாம் என்ன பண்ணுவோம், இப்போ பி வந்து குறியில் தான். ஒரு குறியில் வந்தால் நேருங்க, இன்னொரு குறியில் வந்தால் நேருங்க, ஒற்று வந்து கணக்கில் வரல. இப்படி வந்து பிரிக்கக்கூடாது. ப்ரியாரிட்டி எப்படி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, ஒரு குறியில் வந்தால் வாய்ப்பாடு இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல. 2 குறியில் வந்தாலும் வாய்ப்பாடு இருக்குது. 2 குறியிலோட ஒரு மெய்யெழுத்து வந்தாலும் வாய்ப்பாடு இருக்குது. அப்போ 2 குறியிலோட ஒரு ஒற்று வரும்போது ஒரு வாய்ப்பாடு இருக்குது. அப்படிங்கும்போது அதை தான் வந்து நீங்கள் ஸ்லாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் குறிலா நெடிலான்னு பாருங்கள். அதாவது இப்போ நெடில் எழுத்து இருக்குது, நாங்கிறது நெடில் எழுத்தா, அப்போ அதுக்கு ஒரு ஸ்லாஷ் போட்டலாம். நீங்கள் கேட்கலாம், நெடிலும் குறியிலும் வருது இல்லைங்க சார், ஏங்க சார் இதை நம்ம போடக்கூடாது அப்படின்னா, அதாவது அவங்க கொடுத்த பிரகாரம் தான் போடணும். குறிலும் நெடிலும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க தவிர நெடிலும் குறிலும் அப்படின்னு கொடுக்கல. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், அதாவது குறிலும் நெடிலும் வந்தால் தான் அதை நீங்கள் பிரிக்கணும் தவிர நெடில் ஃபஸ்ட்டு அப்புறம் குறியில் வந்தால் பிரிக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், பிறர் பிரிஷ்டமா, அடுத்தது நெடில் தனியாக வருது பிரிஷ்டமா, அடுத்தது குறியில் எழுத்து, நாங்கிறது குறியில் எழுத்து, இத்துங்கிறது மெய் எழுத்து. அப்போ இப்படி பிரிச்சிட்டோம். அப்போ 3ஆக நாம் பிரிச்சிட்டோம். 3ஆக பிரித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய அசையை எழுதுவோம். அசை வந்து நம்ம நார்மலாக பார்த்தது தான், நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா அப்படிங்கிறது. எப்பயுமே வந்து இந்த ஈரசை சீரை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. இப்போ பாருங்கள், இருக்கூறில் ஒற்று வந்தால் என்ன சொல்லுவோம், 2 குட்டையனுங்களும் ஒரு அந்த பொண்ணு வந்ததுன்னா என்ன சொல்லுவோம், நிறை. கரெக்டுங்களா? அதேமாரி நெடில் தனியாக வந்தானா நேர், ஒரு குட்டையன் ஒரு ஒற்றோடு வந்தானா அவனும் நேர் தான். அப்போ நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதோட நேர் வந்தால் காய். இதே வந்து இந்த இடத்துல நிறை வந்தால் கனி, நேராக வந்தால் காய், நிறைஞ்சு வந்தால் கனி. புரியுதுங்களா? சரி, ஓகே, ஒன்று நான் பிரிச்சிட்டேன். சரி, இன்னொன்று பிரித்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு திருக்குறளையோ இல்லை இதனுடைய பேலன்ஸையோ செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு திருக்குறளை எடுத்து நீங்களாக ஓனாக எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், நாயின், இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம். இந்த இடத்துல பாருங்கள், நாயின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா, நான் நெடில் ஈ குறில், நெடிலும் குறிலும் அப்படி பிரிக்கணுமானா பிரிக்கக்கூடாது. நான் வந்து நெடில் எழுத்து தனியாக வந்துருச்சு, அவ்வளவுதான். குறியில் எழுத்துக்கு அப்புறம் ஒற்று எழுத்து வந்திருக்கு, அது ஒரு வாய்ப்பாடு இருக்குது. இப்படி தான் பிரிக்கணும். அப்போ நெடில் எழுத்து தனியாக வந்தால் நேர், இன்னு ஈனா என்ன குறியில், குறியில் எழுத்தோட ஒரு மெய்யெழுத்து வந்தால் அதுவும் நேர். அப்போ நேர் நேர் தேமா. புரியுதுங்களா? ஒரு எழுத்தை எப்படி பிரிக்கணும், அதனுடைய அசை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனுடைய வாய்ப்பாடு எப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, ரைட்டு. இதில் ஒரு மெயினான ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஈற்றடியின், இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈற்றடியின் ஈற்றுச்சீர் டேஸ் சீர்களில் முடியும் அப்படின்னா, ஈற்றடியின் ஈற்றுச்சீரானது ஓரசை சீரில் தான் முடியும். ஓரசை சீர்னா என்ன, நேர்நாள் நேர்பு காசு, நிறைமலர் நிறைவு பிறப்பு அப்படிங்கிற அந்த 4 ஆப்ஷன் மட்டும்தான் வரும். எப்படி, இங்கே அந்த பாக்ஸ் அங்கே இருக்குது. சரி, நான் எழுதி காட்டுறேன். அதாவது ஓரசை சீரானது நேர்நாள், அதோட பூ சேர்த்திட்டோம்னா காசு, நிறை மலர், அதோட ஒரு பூ சேர்த்திட்டோம்னா பிறப்பு. புரியுதுங்களா? இந்த 4 மட்டும்தான் வரும் அப்படிங்கிறாங்க, வேறு எதுவுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஒரு திருக்குறளோட கடைசி ஈற்றுச்சீர்னு என்ன, கடைசி சொல். இதில் பாருங்கள், துடைத்துன்னு கொடுத்துருக்காங்க, தூடை. அப்போ இருக்கூறில் ஒற்று வந்தால் நிறை, அதோட தூ சேர்த்திட்டாங்க. தூனா என்ன, ஆக்சுவலாக வந்து நிறைவு,
அதான் ஒரு எழுத்து சேர்ந்து வரதுனால அது பூ அப்படின்னு சொல்கிற முன்னாடி நிறைபு. இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், சார் அதாவது குறில் நெடில் ப்ளஸ் வந்து ஒற்று அப்படி தானே வரும். குறில் நெடில் ஒற்று வந்தால் நிறை எழுதிக்கிட்டீங்க, கரெக்டு தான். ஒரு குறில் மட்டும் தனியாக வருது, அது நேர் தானே வரும். அப்போ நிறை நேர் என்ன வரும்? நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா தானே வரும் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. அதாவது எந்த சொல்ல வேணால் பிரிக்கலாம், ஆனால் ஒரு ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஓரசை சீர்களில் தான் முடியும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன வருதோ, அதாவது நேர் வந்தால் நேர், அதுக்கப்புறம் வந்து ஒரு எழுத்தோ எது வந்தாலும் சரி, அது என்ன வரும்? நேர்பு. இது மட்டும் துடைத்து மட்டும் வந்துருந்ததுன்னா நேர்னு சொல்லணும். துடைத்து, அதாவது சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு கடைசி ஈற்றுச்சீரை கொடுத்துட்டு அந்த குறளுக்கு உண்டான வாய்ப்பாடு என்னன்னு கேட்டாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வர்றது தான் அது ஓரசை சீராக மட்டும்தான் முடியணும். புரியுதுங்களா? ஓகே. ஏன்னா இந்த கம்பெனியோட ரூல்ஸே அதுதான். அவங்க சொல்கிறது என்ன, ஈற்றடியின் ஈற்றுச்சீர். அப்போ அந்த ஓரசை சீர் எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னா இப்படி தான் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது ஈற்றடியின் ஈற்றுச்சீர் வந்து ஓரசை சீர்களில் தான் முடியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இதில் இன்னொன்று இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த மாதிரி சொல் வராது. சப்போஸ் வந்ததுன்னா கூட, இப்போ ஒரு உதாரணத்துக்கு தக்கது அப்படிங்கிற இடத்துல 2 புள்ளி வருதுன்னு வச்சுக்கோங்க. தக்கது இப்படி வருதுன்னு வைங்க. இப்போ நீங்கள் இப்படி பிரிப்பீங்க. இந்த ஒற்றுக்கு தனியாக வரும்னா அதுக்கு வேல்யூ கிடையாது, அதுக்கு அசையும் கிடையாது, அதுக்கு வாய்ப்பாடும் கிடையாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அப்படி வந்ததுன்னா அந்த எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். சரிங்களா? இப்போ என் கண்ணுக்கு சிக்கலை. சரி, ரைட்டு. அடுத்தது, இப்போ ஒரு திருக்குறளை பார்த்துட்டோம், அதை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். மீதி பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு என் பேர் ராஜ், ஓகேவா? நெடில் எழுத்தும் ஒற்று எழுத்து வந்திருக்கு. அப்போ நெடில் எழுத்தும் ஒற்று எழுத்து வந்தால் என்ன வரும்? நேர். நேர்னா என்ன? 4. எனக்கு உண்டான வாய்ப்பாடு என்ன? 4. இப்போ நம்ம சார் எடுத்துக்கலாமா? கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு வாய்ப்பாடு பார்ப்போமா? 2 குறில் அதோட ஒற்று வந்திருக்கு. 2 குறில் ஒற்று வந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? நிறை. ஒரு குறில் ஒரு ஒற்று, குறிலோட ஒற்று வந்தால் நேர். நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா. அப்போ நான் 4, அவர் புளிமா. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன, உங்கள் ஃப்ரெண்டு என்ன அப்படிங்கிறது நம்ம விளையாண்டுருக்கோம்ல, ஃப்ளேம் போட்டு விளையாண்டுருக்கோம்ல, அதெல்லாம் விளையாண்டுருக்கோம்ல. அதேமாரி இந்த மாதிரி ஒரு கேமையும் நீங்கள், கேம் கிடையாது இது, ஆக்சுவலாக இது ஒரு ப்ராக்டிஸு. ஒரு பேர் எடுத்துக்கோங்க, அது உங்கள் பொண்ணு பேரோ உங்கள் பையன் பேரோ அண்ணன் பேரோ தம்பி பேரோ, அதை வந்து பிரிங்க. அந்த மாதிரி பிரித்து பார்க்கும்போது இதனுடைய நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா எல்லாமாவும் உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும். புரியுதுங்களா? சரி, ரைட்டு. என்னென்ன பார்த்தோம்? எழுத்தை பார்த்துட்டோம், அசையை பார்த்துட்டோம், சீரை பார்த்துட்டோம். அடுத்தது என்ன? அடுத்தது தான் தலை. இந்த தலை அப்படின்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, லிங்க் ஆகுது பாருங்கள். சீர் பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதலசையும். இந்த இலக்கணத்தில் நாம் பார்க்குறோம்ல, அதாவது நிலைமொழி வரும் மொழி அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் நின்ற சீரோட கடைசி அசையும் வர்ற சீரோட முதல் அசையும் பொருந்துறதுக்கு பேர் தான் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கு இந்த லை வரும். கொஸ்டின் வந்து பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை எடுத்து வரும் சீரின் முதலசையும் பொருந்துதல் டேஸ் எனப்படும் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அப்புறம் இது ஒன்றியும் வரும், ஒன்றாமலும் வரும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. தலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தலையோட வகையை பற்றி தெரியணும்ல. தலையோட வகை எத்தனை அப்படின்னா மொத்தம் 7 வகை. என்னென்ன அப்படின்னா, நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, அப்புறம் இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை. இந்த 7 தலையும் நீங்கள் வரிசையாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு தலையும் அதனுடைய விளக்கத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன? நேரொன்றாசிரிய தலை.
இந்த சாப்டர் மட்டும் நீங்கள் ஒரு தடவை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு புரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. 2வது தடவை பார்க்கும்போது கிளியர் ஆகிடும். அதாவது இந்த தலையை பற்றி மட்டும் சொல்கிறேன். இப்போ நேர் ஒன்றாசிரியர் தலை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது என்ன சார் மாமுன் நேர் அப்படின்னா, மானா என்ன? மாச்சீர். மாச்சீர்னா உங்களுக்கு தெரியுமில்ல, என்ன வரும்? மாச்சீர்னா மாமான்னு முடியுமா? மாமானா என்ன? தேமா புளிமாவா? தேமாவுக்கு உண்டானது என்ன? நேர் நேரா. புளிமாவுக்கு உண்டானது என்ன? நேர் நேர் நிறை நேரா. இதுதான் மாச்சீர். ஓகேங்களா? அப்போ மாச்சீர் முன், மாச்சீர் முன், முன்னா என்ன? இதுக்கு முன்னாடி என்ன வந்தால் நேரசை, அதாவது நேரொன்றாசிரியர் தலைங்கிறாங்கன்னா நேர் வரணும். நேர் நேர் நேர், நேருக்கு நேராக வந்தால் நேரொன்றாசிரியர் தலை. இதே விளச்சீர் முன், இப்போ நேரொன்றாசிரியர் தலை உங்களுக்கு புரியுதா? விளங்குதுங்களா? நேரொன்றாசிரியர் தலை அப்படின்னா மா முன் நேர், மாச்சீருக்கு முன்னாடி நேர் மட்டும் வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் நேர் ஒன்றாசிரியர் தலை. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அதாவது நேர் நேர் நிறை நேர் மாச்சீர், கரெக்டுங்களா? இந்த மாச்சீருக்கு முன்னாடி நேர் மட்டும் வந்திருக்கு. நேர் மட்டும் வந்தால் என்ன வகை? நேராக வந்தால் காய் வகை, கரெக்டாக? அப்போ நேர் நேர் தேமா, நேர் 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 தேமாங்காய். புரியுதுங்களா? நிறை நேர் புளிமா, நிறை நேரோட நேர் வந்தால் காய், அப்போ புளிமாங்காய். இந்த 2 தான் என்ன சொல்கிறாங்க? நேர் ஒன்றாசிரியர் தலை அப்படின்ட்டு. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? நேர் ஒன்றாசிரியர் தலைன்னு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டு காய் முன் விளம் முன் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம், நேருக்கு நேராக வந்தால் மாச்சீர் முன், நேருக்கு நேராக வந்தால் நேர் ஒன்றாசிரியர் தலை, நிறைக்கு நிறை வந்தால் நிறை ஒன்றாசிரியர் தலை. அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். சரி, ரைட். நிறை ஒன்றாசிரியர் தலை எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் அப்படின்னா, விளச்சீருக்கு முன்னாடி நிறை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நேருக்கு நேர் பார்த்துட்டோம், இப்போ நிறைக்கு நிறை பார்க்குறோம். அது எப்படி? நிறை எங்கே இருக்கும்? விளச்சீருக்கு முன்னாடி, கரெக்டாக? விளச்சீர்னா என்ன? நிறை நிறை நேர் நிறை, புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நிறை வந்தால் அதுக்கு பேர் தான் நிறை ஒன்றாசிரியர் தலை. சார் அது என்ன அப்படின்னா பாருங்கள், நிறை நிறை கருவிலம், அதோட ஒரு நிறைய சேர்த்திட்டா நிறைஞ்ச கனி, கருவிலங்கனி. நேர் நிறை கூவிலம், அதோட ஒரு நிறைய சேர்த்திட்டா கூவிலங்கனி. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா மூவசைச்சீர். அப்போ இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க? நிறை ஒன்றாசிரியர் தலை. இப்போ இந்த 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது 3வது என்ன சொல்கிறாங்க? இப்போ நேருக்கு நேர் பார்த்துட்டோம், நிறைக்கு நிறை பார்த்துட்டோம். இதுக்கு எதிர்மாறா நேருக்கு நிறையும் நிறைக்கு நேரும் வந்தால் அதை தான் இயற்சீர் வெண்டலை அப்படிம்பாங்க. இங்கே பாருங்கள், அதாவது மாச்சீர் முன்னாடி எப்பயுமே நேர் தான் வரும், நேருக்கு முன்னாடி நிறை ஆப்போசிட், புரியுதுங்களா? நேருக்கு முன்னாடி நிறை, இல்லை நிறைக்கு முன்னாடி நேர் அப்படிங்கிற மாதிரி வந்தால் தான் இயற்சீர் வெண்டலை, புரியுதுங்களா? இயற்சீர்னால் என்ன சொல்லியிருக்கிறோங்க பேர்? ஈரசைச்சீர் ஆசிரிய உரிச்சீர் அப்படிங்கிற ஈரசைச்சீர், ஓகேங்களா? அப்போ இயற்சீர் வெண்டலை அப்படின்னா மாமுன் நிறை விளமுன் நேர், புரியுதுங்களா? ஓகே, கொஞ்சம் நேர் நேர் தேமா அப்படி இப்படின்னு வரத்தான் செய்யும். 2வது தடவை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கிளியர் ஆகிடும். அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கிளியர் ஆகிடும். சரி, ரைட்டு. அடுத்தது வெண்சீர் வெண்டலை என்ன அப்படின்னா, இப்போ ஈரசைச்சீரை வச்சு தான் இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. 4வது பாயிண்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மூவசைச்சீரை எடுத்துட்டாங்க. மூவசைச்சீர் ஆக்சுவலாக வெண்சீர் அப்படின்னாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். காய்ச்சீர் நம்ம ஞாபகப்படுத்தணுமில்ல, இது படித்தோமில்ல. இப்போ மூவசைச்சீர் இதுதான் காய்ச்சீரை வெண்சீர். அப்போ வெண்சீர் வெண்டலை அப்படின்னா காய்ச்சீர் முன் நேர், காய்ச்சீர் முன் நேர், அதாவது இதுக்கப்புறம் நேர் நேர்னு வரணும், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நேர் நேர்னு வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து வெண்சீர் வெண்டலை. சரி, ரைட்டு. இதுக்கு அப்புறம், அதாவது இதுக்கு அப்புறம் நிறை வந்தால் அதுதான் கலித்தலை, புரியுதுங்களா? இதில் காயை மட்டும்தான் எடுத்திருக்காங்க, கனி எடுக்கலை, நல்லா புரிஞ்சுக்கணும்.
காய் முன் நேர் வந்தால் வெண்சீர், காய் முன் நிறை வந்தால் கலித்தலை. புரியுதுங்களா? நிறை. இது எல்லா இடத்துலையும் நிறை போடுறீங்க. புரியுதுங்களா? இது தாங்க கலித்தலை. சரி, அடுத்தது 6வது ஒன்றிய வஞ்சித்தலை. இப்போ காயை பார்த்தோமா, காய் முன்னாடி நேர் வந்தால் வெண்சீர், காய் முன்னாடி நிறை வந்தால் கலித்தலை பார்த்துட்டோமா. இன்னொன்று இருக்குல்ல கனி வகைன்ட்டு, அப்போ கனிக்கு முன்னாடி நிறை வந்தால், நிறை மாத கர்ப்பிணி நிறைய தண்ணி குடித்தா இருக்கிற குழந்தை நல்லா பிறக்குங்கிற மாதிரி ஒன்றி, நல்லா ஒன்றி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைன்னு வந்தால் ஒன்றி. அப்போ கனி முன் நிறைன்னு வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை. இதுதான். சரி, கனி முன் நேர் வந்தால் ஒன்றாத வஞ்சித்தலை. புரியுதுங்களா? கனி முன் நேர் வந்தால் ஒன்றாத வஞ்சித்தலை. அப்போ இங்கே என்ன வரணும்? எல்லா இடத்துலையும் நேர் நேர்னு வரணும். நேர் நேர் நேர். யாரா கண்டுபிடிச்சாங்க நேரு நிறைன்ட்டு? ஓகே, அடுத்தது. இப்போ உங்களுக்கு புரியுதா? தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். நேருக்கு நேர் வந்தால் நேரொன்றாசிரிய தலை. கரெக்டுங்களா? அதாவது மாச்சீர் முன் மாமுன் நேர், விளச்சீர் முன் நிறை வந்தால் நிறைக்கு நிறை நிறையொன்றாசிரிய தலை. அடுத்தது என்ன வரும்? 3வது வெண்சீர். கரெக்டாக? இது 4வது தான் வெண்சீர். அதே தார்மாரா, அதாவது மாமுன் நிறை விளமுன் நேர் இப்படி வந்தால் இயற்சீர். 4வது காய் முன் நேர், அதே காய் முன் நிறை இப்படி வந்தால் வெண்சீர் வெண்டலை கலித்தலைன்னு பார்த்துட்டோம். ஒன்றிய வஞ்சித்தலையும் பார்த்துட்டோம், ஒன்றாத வஞ்சித்தலையும் பார்த்துட்டோம். எப்படியோ தலையை முடிச்சிட்டோம். அடுத்தது தான் அடி. அடியை எப்படி பார்ப்போம்? இருக்கிறதுலையே இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியானது எனக்கு தெரிஞ்சு இது தான். மீதி எல்லாமே ஈஸி தான், இது ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். அடி பாருங்கள். 2ம் 2ற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி. சரிங்களா? இதுவும் கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது டேஸ் எனப்படும், அதனுடைய வகைகள் எத்தனை அப்படின்ட்டு. அது இல்லாமல் சரி, அதனுடைய வகைகள் மொத்தம் 5ன்ட்டாங்க. என்னென்ன? 2 சீரை கொண்டா குரலடி, 3 சீரை கொண்டு வந்தால் சிந்தடி, 4 சீரை கொண்டு வந்தால் அளவடி, 5 சீரை கொண்டு வந்தால் நெடிலடி, 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீரை கொண்டு வந்தால் களி நெடிலடி. சரி, ரைட். இப்போ பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் பொறுத்துக்க கொடுக்கும்போது நமக்கு டக்குன்னு ஞாபகமே வராது. கரெக்டுங்களா? பொறுத்துக்க இப்போ குரலடி, சிந்தடி, அளவடி அப்படின்னு கொடுத்துட்டு நெடிலடின்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, ரைட்டு. தெரிஞ்சவங்க ரீகால் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க இந்த இமேஜை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சீர்கள்னால் இப்போ குரல்னால் என்ன? 2 சீரை கொண்டு வந்திருக்கா? திருக்குறள்னாவே 2 அடி தான். 2 சீர்களை கொண்ட அடி குரல் அடி. இப்போ 2 பொண்ணுங்க பேசிக்கிற மாதிரி ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு மூக்கில் சளி வருதுடி சிந்துடி, மூக்கு 3. புரியுதுங்களா உங்களுக்கு? மூக்கில் சளி வருது சிந்துடி. அப்போ 3 சீர்களை கொண்ட அடி சிந்தடி. இதே கோயில் திருவிழாவில் இதே பொண்ணு இந்த பொண்ணை பார்த்து என்னான்னு கேட்குது, அங்கே பாருடி நாக்கில் அளவுடி. புரியுதுங்களா? நாக்கு 4 சீர்கள் கொண்ட அடி அளவடி, அளவுடி. புரியுதுங்களா? பசங்க எப்படி சொல்கிறோன்னா அளவடா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 5 சீருக்கு நெடிலடி அப்படிங்கிறது தெரியும், அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் என்னால் நான் திரட்ட முடியலை. சரி, 5 சீருக்கு தெரியலனா என்ன, 6 சீருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாகவே பாருங்கள், இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னது? நாம் ஒரு தவமோ ஏதோ ஒன்று பார்த்தா இருக்கிற சீரெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஆற்றுல போய் கழிச்சிருவோம். புரியுதுங்களா? ஆற்றுல போய் தலையில் வச்சு கழிச்சிருவோம். அப்போ 6 சீர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் வந்தால்
ஆற்றுல போய் கழிச்சிரு. களி நெடில் அடி, களி நெடில் அடி. புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது இப்போ தலையை பார்த்துட்டோம், அடியை பார்த்துட்டோம். அடுத்தது என்ன இருக்குது? தொடை இருக்கா? எங்கே இருக்குது தொடை? இங்கே இருக்குது. இப்போ தொடைக்கு உண்டான விளக்கம் என்ன அப்படின்னா, தொடை அப்படின்னா தொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ தொடையோட பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். புரியுதுங்களா? தொடுத்தலோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். புரியுதுங்களா? தொடையோட தொழிற்பெயர் என்னன்னு கேட்கலாம். எப்படி வேணால் கேட்கலாம். அப்போ பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை எனப்படும். தொடை என்னும் செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடலை இயற்றுதல் பற்றி அமைகிறது. இந்த பகுதி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா, தொடை பார்த்திங்கன்னா மொத்தம் 8 வகை. அதில் மெயினாக ஒரு 3 தொடையை பற்றி தான் விளக்கியிருக்கிறாங்க. அதுதான் மெயின். ஓகேங்களா? சரி, அந்த 8 தொடை என்ன அப்படின்னா, மோனை, எதுகை, ஏபு. இதுதான் நம்ம புக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். அது இல்லாமல் அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை அப்படிங்கிற மொத்த தொடை எத்தனை இருக்குது? 8. ஓகேங்களா? இதில் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மோனைனா என்ன அப்படின்னா, மோனைனா ஒன்றும் இல்லைங்க. ஒரு பாடலில் ஒரு திருக்குறள்லையோ ஃபஸ்ட்டு எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் மோனை. ரெண்டாவது எழுத்து, முதல் எழுத்து கரெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டாவது எழுத்து ஒன்றி இருந்தால் அதுக்கு பேர் எதுகை. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், முதல் எழுத்து ஒன்றா இருந்ததுன்னா அதுக்கு பேர் மோனை. ரெண்டாவது எழுத்து ஒன்றா இருந்ததுன்னா அதுக்கு பேர் எதுகை. இந்த கடைசியில் இருக்கிற எழுத்தெல்லாம் ஒன்றா இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஏபு. புரியுதுங்களா? எதுகையில் கை 2 தான், ரெண்டாவது எழுத்து அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பாடப்பகுதியில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? யாப்பு அப்படின்னு பார்த்துருக்கோம். யாப்புனா என்ன? கவிதை ஏற்றும் முறைகளை தான் யாப்புன்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? யாப்போட உறுப்புகள் எத்தனை பார்த்தோம்? மொத்தம் 6 பேர். 6 பேர் அண்ணன் தம்பின்னு நினச்சிக்கோங்க. அதில் ஒவ்வொன்றா என்ன? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்ட்டு 6 பேர். சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு யார்? எழுத்து எத்தனை வகைப்படுன்னு சொன்னாங்க? 3. அந்த 3 என்ன? குறில், நெடில், ஒற்று. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் யார்? அசை எத்தனை வகைப்படுன்னு சொல்லியிருக்காங்க? 2. என்னென்ன? நேர், நிறை. புரியுதுங்களா? அந்த நேர் அசைனா என்ன? அதான் குறில் தனித்தோ நெடில் தனித்தோ, இல்லை குறில் ஒற்று நெடில் ஒற்று. நிறை அசைனா என்ன? குறில் நெடிலும் வந்தாலோ இல்லை குறில் நெடிலோட ஒற்று வந்தாலோ. வேறு என்ன வரும்? அதாவது இரு குறிலோ அல்லது இரு குறில் ஒற்றோ அப்படி வந்தால் நிறையசை. கரெக்டுங்களா? அடுத்தது நான் அதை கொண்டு வந்து காட்டிடலாமே, ஏன் எழுதிட்டுருக்கிறேன்? ஒரே நிமிஷம். ஓகே, அதான் இப்போ நேரசைன்னு என்ன சொன்னோம்? குறில் தனித்தோ குறில் ஒற்றோடு வந்தாலோ நேரசை, நெடில் தனித்தோ நெடிலோட ஒற்று வந்தாலோ நேரசை, 2 குறில் வந்தாலோ அல்லது 2 குறிலோட ஒரு ஒற்று வந்தாலோ நிறையசை, 2 குறில் அதாவது குறிலும் நெடிலும் அல்லது குறில் நெடிலோட ஒரு ஒற்று வந்தாலும் நிறையசை. இதை பார்த்தோம். அடுத்தது சீரை பற்றி பார்த்தோம். சீர் எத்தனை வகைப்படுன்னு சொன்னாங்க? மொத்தம் 4. அதில் ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4 அசைச்சீர். இந்த ஈரசைக்கு மட்டும் பட்டப்பேர் இருக்குது. என்ன? ஆசிரிய உரிச்சீர், இன்னொன்று இயற்சீர். கரெக்டுங்களா? அடுத்தது மூவசைச்சீருக்கு என்ன பட்டப்பேர் இருக்குது? வெண்சீர் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் இருக்குது. கரெக்டுங்களா? மற்றபடி ஓரசைச்சீரை நம்ம படம்னு பார்த்தோம். நேர்நாள், நிறைமலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு. அதாவது நேர்மையாக 4க்கு 4 காசோட மதிப்பு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. அதாவது ஒரு மலரானாலும் சரி பூவானாலும் சரி நிறைஞ்ச மனசோடு இருந்தால் தான் பிறக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
மற்றபடி இந்த பாக்ஸ் தான் மெயின். இந்த பாக்ஸை தழுவி தான் மீதி 3 வகை சீரும் 4 சீரும் வரும். இந்த கருவிலம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஷார்ட்கட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வேணால் நிறை 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 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறை மாத பெண் நிறையா தண்ணி குடித்தா கருவில் இருக்கும் பெண் கருவில் இருக்கும் குழந்தை நல்லா வளரும் அப்படின்ட்டு. மற்றபடி அந்த ஈரசைச்சீரோட நேராக போட்டால் காய், நேராக வந்தால் காய், நிறைஞ்சு வந்தால் கனி. இதுதான் 3 வகை சீர். அடுத்தது ஒரு வாய்ப்பாடை, ஒரு சொல்லை, ஒரு பொருளை அதை எப்படி பிரிக்கிறது, அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது ஒன்று கணக்கு இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஈற்றடியின் ஈற்றுச்சீர். இந்த ஈற்றடியின் ஈற்றுச்சீர் பெரும் ஓரசைச்சீரில் மட்டும்தான் வரும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அடுத்தது தலை மொத்தம் 7 இருக்குது. அது 7ல் ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம். நேருன்றா சிறுத்தலை, நிறையொன்றா சிறுத்தலை, ஏர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அடியை பார்த்தோம். அடி 5 வகை பார்த்தோம். அதுக்கப்புறம் தொடை 8 வகை. அதில் 3 தொடையோட டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? அப்போ கிட்டத்தட்ட இந்த யாப்பிலக்கணத்தில் நிறைய பாக்ஸ் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படித்தீங்க அப்படின்னா, அது இலக்கணமாக இருந்தாலும் சரி, அது சயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, மேத்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து படித்தீங்கன்னா, ஓன் ரிஸ்க்காக படித்தீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். புரியுதுங்களா? வேணா நீங்கள் வர்ற எக்ஸாமுக்கு அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் அதிகாரி ஆக போகிறீங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இனி வரப்போகிற 100 நாளையும் நீங்கள் எவ்வளோ தூரம் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது அதுதான் வேல்யூ. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவில் நான் ஒரு கதையோடு சொல்லலான்னு தான் இருந்தேன். வேணா இதில் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது. கதையை போட்டு குழப்பிக்கிட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுனால இந்த விளக்கத்தோடு முடிச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே. மறுபடியும் என்னது, வேறு இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வேறு எதாவது சொல்லணுமா அப்படின்னா, அப்படி எதாவது இருந்ததுன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு, அதாவது இப்போ 5 சீருக்கு எனக்கு தெரியலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கமாண்டு, ஏதோ ஒரு ஷார்ட்கட்டு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். தப்பே கிடையாது. ஏன்னா உங்களை பார்த்து மீதி பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க ஈஸியாக. புரியுதுங்களா? ஓகே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமியிலேருந்து நான் உங்கள் ராஜு. ஓகே, பாய்.